இந்த செய்தியை மறுபடியுமாக சொல்லும்படியாய் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அதாவது காணப்படாத உலகத்தினுடைய சக்தி. நம்ம பார்க்கிறதான உலகத்தில் ஒரு சக்தி இருக்கிறது. அதே போல் காணப்படாத உலகத்தில் ஒரு சக்தி இருக்கிறது. நம்ம பார்க்குற உலகத்தினுடைய சக்திகள் நமக்கு புரியாமல் நிறைய நேரத்தில் நம்ம அதில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு மத்தியில் காணப்படாத உலகம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த காணப்படாத உலகம் அது எவ்விதமாக செயல்படுகிறது, அதனால நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் தீமைகள் வருகிறது, என்ன நன்மைகள் நடக்கிறது என்பதை சொல்லி இந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இது எத்தனை பேர் இதை ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல உங்களுக்கு. கவனிச்சிங்களா? இந்த செய்தியை யூடியூப்பில் இருக்குது. நிறைய பேர் பார்க்கவே இல்லை. ஒரு சிலர் கூட பார்க்கலன்னு நினைக்கிறேன். இந்த காணப்படாத உலகத்தினுடைய சக்தியை நீங்கள் பார்க்கல. செய்தியை கேட்கறது மாத்திரமல்ல, அதன் பின்பு நமக்கு வசதியாக யூடியூப்லேயும் அந்த செய்திகள் இருக்கிறது. அதை நம்ம போட்டு கேட்கும் பொழுது நிறையா பிசாசுடைய தந்திரங்களிலிருந்து நம்ம தப்பித்து கொள்வதற்கு தேவன் ஒரு வழி செய்கிறவராக இருக்கிறார். இப்போது இந்த காணப்படாத உலகத்தை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சாதாரணமான இந்த பூமிக்குரிய காரியங்களை சொல்லும் பொழுது உங்களால் நம்ப முடியலையே, காணப்படாத உலகத்தை குறித்து நான் என்ன சொல்கிறதுன்னு சொல்லி தேவன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினாலே இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சொன்னார். அதை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 127வது பக்கத்தில் இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அது நம்ம எல்லாருமே சேர்ந்து வாசிக்க போகிறோம். பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? இந்த பூமியில் இருக்கிற காரியத்தை சொல்லும் பொழுது உங்களால் விசுவாசிக்க முடியல, பார்க்குறதையே உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல, நம்ப முடியலன்னும் பொழுது பார்க்கக்கூடாத பரலோகத்தில் இருக்கிறதான செயல்பாடுகளை நான் உங்களுக்கு சொல்வேனானால் நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகம் இருக்கிறது என்பதை நம்மளால் உணர முடிகிறதானா? நம்ப முடியறதில்ல. ஏதோ பரலோகம் இருக்குது, ஏதோ செத்தாக போய் பார்ப்போம், அது பரலோகத்துக்கு போனால் பார்க்கலாம், நரகத்துக்கு போனால் பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம நிறைய காரியங்களை நம்மளாக கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கற்பனை அல்ல, அது உண்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. பரலோகம் எது ஒன்று இருக்கிறது, நரகம் என்கிறது ஒன்று இருக்கிறது. இதை குறித்து இயேசு கிறிஸ்து நமக்கு நிறைய வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. ஆனால் நம்மளால் அதை நம்ப முடியவே இருந்ததே இல்லை. பரலோகத்தை குறித்து அதற்குரிய ஆயத்தம் செய்யக்கூடியதான நாம் பரலோகத்துக்குரிய ஆயத்தத்தை செய்கிறதில்ல. இப்போ ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு லிஸ்ட்டு போட்டு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும், எத்தனை நாள் அங்கே தங்குவோம், எந்த ட்ரெஸ்ஸு எந்த நாளைக்கு போடுறது அப்படின்லாம் ஒரு பிளான் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருப்போம். ஆமாங்களா? ஆமாம். இப்போது பரலோகம் என்பது ஒரு பிரயாணம் தான். இப்போ அங்கே போகிறதுக்கு நாம் எந்த ஆயத்தம் செய்திருக்கிறோம்? இல்லை பரலோகம் இருக்குதா இல்லையான்ற ஒரு கேள்விக்குரிய உங்களுக்குள்ளே இருக்குதா இல்லையான்ற ஒரு கேள்விக்குறி இருக்குதா? பரலோகம் இருக்குதா? நிறைய பேத்துக்கு சந்தேகம்தான். பரலோகம் என்பது ஒன்று இருக்கிறது, நரகம் என்பது ஒன்று இருக்கிறதா? இருக்கிறது. ஏற்கனவே என் வாழ்க்கை நரகமாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நரகத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினது உங்களுக்காகவும் எனக்காகவும் அல்ல. பின்ன அதை யாருக்காக ஏற்படுத்தினார்? பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கு தான் நரகத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். நம்புறீங்களா? சரி. அப்போது பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஏற்படுத்தினதான அந்த நரகத்திற்குரிய அந்த சிக்ஷைகளை, அந்த காரியங்களை ஏன் நாம் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கிறோம்? நமக்கு சொந்தமில்லாத ஒரு காரியம் அது. அது பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் சொந்தமானது. அதிகாரங்களும் துரைத்தனங்களும் அவர்களுக்குரியதான காரியங்களை தான் பிசாசுக்கு என்று ஆண்டவர் நியமித்திருக்கிறார். ஆனால் இதில் நீங்களும் நானும் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம அதை நம்புறதே இல்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நம்மளால் நம்புறதே இல்லை.
ஜெபம் பண்ணுறோம், பரமண்டலங்கள் இருக்கிற எங்களுடைய பரலோக பிதாவே சொல்கிறோம். ஆனால் பரமண்டலம் என்று ஒன்று இருக்கிறதா என்று சொல்லி கேட்டால் நமக்கு தெரிய மாட்டேனுது. அதை தான் இந்த நாளில் உங்களோடு நான் கேள்வியாக கேட்கிறேன். நரகம் என்றும் பரலோகம் என்றும் ஒன்று உண்டு என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? என்ன சொல்கிறீங்க? விசுவாசிக்கிறோம். கல்யாணத்தில் பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்து கேட்பாங்க, இந்த இந்த மாப்பிள்ளையோட வாழ்வதற்கு உன்னை ஒப்பு கொடுக்குறியா, உன்னை பிடிச்சிருக்குதா அப்படின்னோடனே அந்த கல்யாண பொண்ணு என்ன சொல்லுது? ஆமாம் அப்படின்றது. கல்யாண மாப்பிள்ளைக்கிட்ட கேட்டோடனே அவனும் ஆமான்னு சொல்லிடுறான். ஆனால் அந்த நேரத்தில் மூஞ்சை பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு கடினமான வேறு ஒரு மனுஷனை பார்க்குறாங்க, அல்லது வேறு ஒரு மனுஷியை பார்க்குறாங்க. நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே உன்னை நான் நல்லா பார்க்கல, ஆனால் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கை தான் இன்றைக்கி நரகமாக இருக்கிறது. அப்போ திருமண நாட்களை, நேரங்களை நான் பார்க்கும் பொழுது நல்ல நேரம் கெட்ட நேரம் அதை பார்க்காம, இந்த பொண்ணு இந்த மாப்பிள்ளை என் குடும்பத்துக்கு எனக்கு ஏற்ற பொண்ணாக இருக்குமா, கடவுளுக்கு பயந்த பொண்ணாக இருக்குமா அப்படின்னு பார்க்கணுமே ஒழிய, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், அழகு, உயரம், சிகப்பு, நல்லா நெட்டையாக்கணும், ஒல்லியாக இருக்கணும், இந்த மாதிரி நிறைய நம்மளை கற்பனை பண்ணிக்கிறோம். இந்த கற்பனையை நம்ம எதில் பண்ணணும் அப்படின்னா, கற்பனையில் நிஜமாகவே பரலோகத்தைக்குரியதான காரியங்களை நீங்களும் நானும் நினைவு கொள்ள வேண்டும். பரலோகம் என்று ஒன்று இருக்கும் பொழுது அதற்கு போவதற்கு நாம் இப்பொழுதே ஆயத்தப்பட வேண்டும். நரகம் என்கிறதான ஒரு காரியம் இருக்கிறது, அதுக்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய செயல்பாடுகள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களாக இருக்கும் பொழுது நாம் எதுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம்? நரகத்துக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். இப்போது நீங்கள் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறீங்க. இந்த பிரயாண முடிவில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியோ அல்லது ஒரு துக்கத்தையோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. மகிழ்ச்சியான சந்தோஷம் என்னென்னா நீங்கள் பரலோகத்தில் இருப்பது. துக்கமான வேதனைக்குரிய ஒரு சம்பவம் என்று பார்த்தா நீங்கள் நரகத்தில் போய் அங்கே போய் சிக்கிக்கொள்ளுவீங்க. அங்கே உள்ளே போயிட்டால் வெளியே வரவே முடியாது. ஒன்ஸ் நீங்கள் போய் என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா, ஐயோ நான் தெரியாதனமாக வந்துட்டேன், என்னை விட்டுருங்க, நான் மறுபடியுமா போய் ஆண்டவர்கிட்ட நம்ம பூமியில் மறுபடியுமா நல்லவனாக மாறி நான் வரேன்னா நமக்கு சான்ஸே கிடையாது. இந்த எக்ஸிபிஷன்லலாம் அந்த ராட்டன தூரி வச்சுருப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா? அது உயரமாக இருக்கும். சில இவங்க தெரியாத தலைமை அதில் போய் ஏறிடுவாங்க. நான் ஒரு தடவை ஏறியிருந்தேன். அதில் போய் முதல்ல ஒரு சுற்றும் பொழுதே நிறைய பேர்த்துக்கு அப்படியே அடி வயிறெல்லாம் வயிறு வழியாக வர மாதிரி இருக்குது. அப்புறம் அது கொஞ்சம் வேகம் எடுத்தோடனே எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஆள், ஐயா தயவு செஞ்சு கொஞ்சம் நிறுத்துங்க, யார் எங்கே நிறுத்துறது, ஏறிட்டோம்னா மாட்டிக்கிட்டோம், அவ்வளோதான். அது சுற்றி நிற்கிற வரலும் அந்த கொடுமையை நம்ம அனுபவிக்கிறோம். அதே போல தான் இந்த நாட்களில் தெரியாத தனமாக இந்த ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டோம். இந்த ரட்சிப்புக்குள்ளே வந்ததுனால நிறைய பாடுகளும் உபத்திரங்களும் நமக்கு உலகத்தில் உண்டு. உலக அனுபவிக்காத பரலோக ராஜ்யம் கிடையாது. எதையாவது ஒன்று அனுபவிக்கணும்னா நம்ம எதையாவது ஒன்று இழக்கத்தான் வேணும். பரலோகம் வேணும்னா இந்த பூமிக்குரியதான அழிந்து போகக்கூடிய இச்சைக்குரிய காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டும். அப்போது இந்த ரெண்டு உலகத்தை குறித்து நான் யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது, நேற்று விடிய காத்தால் ஒரு பயங்கரமான ஒரு கனவு, ஒரு அசுத்தமான ஒரு கனவு என்று சொல்லலாம். அதில் ரெண்டு பேரை பார்க்குறேன், அவங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க. அப்போது எனக்கு தெரிஞ்ச சில வாலிப பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. அதில் காலையில் அப்படி தான் எழுந்தேன், என்ன இது இப்படி ஒரு அசுத்தமான கனவாக இருக்கே அப்படின்னு சொல்லி. அப்போது ஆவியானவர் எனக்கு சொன்னார், நீ நேற்று இரவு ஆயத்தம் பண்ணினதான இந்த அசுத்தமான உலகம், தூய்மையான உலகம் என்று சொல்லி ரெண்டு உலகத்தை குறித்து நீ பேச போகிற இல்லையா, அது முதலாவது நான் உனக்கு காண்பிக்க போகிறேன். நீ அதை அறிந்து கொண்டு நீ மற்றவங்களுக்கு சொல்லணும், அப்போ தான் தைரியமாக உன்னால் சொல்ல முடியும் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அதில் ஒரு கணவனும் மனைவியுமாக இருக்கிறாங்க. அவங்க தவறான ஒரு காரியத்துக்குள்ளே ஈடுபடுறாங்க. இப்போது நான் யோசித்தேன், ஏன் இது இப்படி நடக்குது அப்படின்னு. கனவுலேயே இப்படிலாம் வரக்கூடாது, இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் தொடர்ச்சியாக அந்த கனவு அப்படியே நீண்டு போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு சுடுகாடு ஒன்று பார்க்குறேன். அந்த சுடுகாட்டில்
நிறைய கல்லறைகள் இருக்கிறது. பாதாளத்தில் இருக்கிற கல்லறை மாதிரி இருக்குது, மேல் பகுதியில் இருக்கிற கல்லறை மாதிரி இருக்குது, நீண்ட கல்லறைகள் இருக்கிறது, உடைந்து போயிருக்கிற கல்லறைகள் இருக்கிறது. இப்படி நிறைய சுற்றி 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 என்ன அப்படியே சுற்ற வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்து எழுந்து உக்காந்துட்டு நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இது என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல, இதற்குரிய காரியத்தை கர்த்தர் நீங்கள் எனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, இதை தான் நீ இந்த நாட்களில் பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆகவே நாம் ஒரு சந்தோஷமான ஒரு உலகத்துக்குள்ளே போகும்படியாக நாம் இந்த ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்கிறோம். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா அப்படின்றது ஒரு சந்தேகமாக இருக்குது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா அப்படின்னு நம்மளுடைய சபையில் இருக்கிற விசுவாசிகளை பார்த்து கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்வாங்க. ரட்சிப்புனா என்ன அர்த்தம்? ரட்சிப்புனா என்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட நான் சின்ன பிள்ளைங்க மாதிரி எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்க மாதிரி அந்த கிளாஸ்லேருந்து உங்களுக்கு பாடம் எடுக்க முடியாது இப்போ நான் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறேன். ரட்சிப்பு என்றால் என்ன? எதுமா? காப்பாற்றப்படுதல், விடுதலையான வாழ்க்கை. எதுமா சொல்லுங்க? இரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். இயேசுதான் தெய்வம் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டு அவரை போல நம்ம வாழணும். எல்லாமே மைய பொருள் ஒன்று இருக்கிறது. இந்த சாபமான பாவமான உலகத்திலிருந்து நமக்கு ஒரு மீட்பை பெற்றுக்கொள்ளும்படியாக நமக்காக இயேசு ராஜா உண்டாக்கி வைத்திருக்கிற, ஏற்படுத்தி கொண்டிருக்கிற அந்த புதிய அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி தான் நீங்களும் நானும் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ ரட்சிப்பு என்பது விடுதலை என்று சொல்லலாம், ஒரு புதிய வாழ்க்கை என்று சொல்லலாம், ஒரு மனம் திரும்புதல் என்று சொல்லலாம். மனம் திரும்புதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே போய் கொண்டிருக்கிறதான ஒரு பாதை அது சரியல்லாத பாதையாக இருக்கும் பொழுது அதிலிருந்து ஆண்டவர் நம்மளை அப்படியே டைவர்ட் பண்ணுறாரு, மறுபடியும் வேறு பக்கம் திருப்புகிறார். அந்த போர் அந்த திசையிலிருந்து எதிர் திசைக்கு நேராக நம்மை திருப்புகிறார். இந்த சிஎஸ் அந்த ஸ்கூலில் வந்து என்சிசியில் பார்த்திங்கன்னா அந்த அவங்க அந்த மார்ச் பாஸ்ட் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு ஒரு இடத்துல போய் ஹால்ட் சொல்லி ரைட் அபவுட் டன் அப்படின்னு ஒன்று என்ன பண்ணுவாங்க, அப்படியே அவங்க அப்படியே திரும்புவாங்க இல்லைங்களா? அதே போல் தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஒரு ரைட் அபவுட் டன்னில் திரும்பி இருக்கிறாரு. இதில் நிறைய பேர் திரும்பிட்டோம், நிறைய பேர் திரும்பாமல் இன்னும் அப்படியே போன பாதையிலே கொஞ்சம் தூரம் போகிறோம், மறுபடியும் இப்படி எல்லோரும் போகிறத பார்த்துட்டு திருப்பிக்கிட்டு ஓடியாரோம், மறுபடியும் கடந்து போன பாதையை பார்த்துட்டு திருப்பி ஓடிட்டு இருக்கிறோம். இப்படியே நிறைய நேரத்தில் நம்ம அப்படியே மார்ச் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். முன்னும் பின்னுமா மேலும் கீழுமா இப்படி இருந்துகிட்டே இருக்கிறோம். இது ரொம்ப நாளைக்கு ஓடாது. இந்த ரட்சிப்பு என்பது ஒரு பூரணப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழும்படியாக நாம் இந்த நாளிலே நம்முடைய இருதயத்தில் ஒரு வாஞ்சை ஒன்று வேண்டும். இந்த ஆசை எல்லாத்துக்கும் தான் இருக்குது. ஆனால் இதில் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். இனி நான் இப்படி தான் வாழுவேன், நான் இந்த மாதிரி போக மாட்டேன், ஏற்கனவே பொய் பேசிகிட்டு இருந்தேன், அந்த பொய்யெல்லாம் விட்டுறேன், நான் இந்த மாதிரி பாவ காரியங்களை செய்துட்டு இருந்தேன், பாவ காரியங்களை செய்ய மாட்டேன், நான் இதுவரையிலும் இப்படி திரும்பி பார்த்துட்டே இருந்தேன், நான் திரும்ப மாட்டேன், இனிமேல் நான் இயேசுவை மாத்திரம் தான் நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து நடக்கக்கூடிய வழி தான் ரட்சிப்பின் வழி. இந்த தீர்மானம் எடுத்த பின்னாடி மாற்றுவதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் மாற்றுவதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவே இல்லை. மாறாத தேவன் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அப்போ நமக்கு முதலாவது ஒரு 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 காரியம் தெரியணும், நான் விலைக்கு வாங்கப்பட்டவன், நான் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல அப்படின்ற அந்த எண்ணம் வந்துச்சுனாவே உங்களுக்குள்ள ரட்சிப்பு இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அதை விட்டுட்டு மறந்து போய் மறுபடியும் பழைய சாக்கடைக்குள்ளே போகிறதும், மறுபடியும் பழைய காரியங்களுக்குள்ளே போகிறதும், உலகத்துக்குள்ளே போகிறதும், தேவனுக்கு பிற பிரியமில்லாத காரியத்தை செய்கிறதும், தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும்படியாக ஒரு தீர்மானம் எடுப்போம். அது ஒரு வாரத்தில் ஒரு நாளில் மாறி போயிடும். இப்போ இந்த வருஷம் ஆரம்பத்தில் எவ்வளோ பேர் நம்ம எத்தனையோ தீர்மானங்களை எடுத்தோம். இப்போ இந்த 2வது மாதத்துக்குள்ளே வந்துட்டோம். எத்தனை பேர் தீர்மானத்தில் உறுதியாக இருக்கிறீங்க? இவ்வளோ நேரம் நான் வேதம் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், ஒருத்தருக்காவது ஒரு நாளையில் நான் ஒருத்தருக்காவது சத்தியம் சொல்லுவேன்,
அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தீர்மானம் எடுத்திருக்கிறோம். ஆனால் அந்த தீர்மானத்தில் இந்த நிமிடம் வரையிலும் உண்மையாக இருக்கிறோன்னு சொல்கிறவங்க ரொம்ப சொற்பமான பேர் தான். நிறைய பேர் முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த முயற்சியை கர்த்தர் வாய்க்க செய்யட்டும். அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்மை முற்றுமுடிய நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று கருதி இந்த கனமான ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஊழியம் என்பது ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் சொந்தம் அல்ல. நம்ம எல்லாரும் ஊழியக்காரர்களாக தான் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த அழைப்பு ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் அல்ல, நம்ம எல்லாருக்குமே கர்த்தர் அந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டதான நாம் ராஜாக்களுக்குரியதான அந்த அந்தஸ்துக்குள்ளே இருக்கிறோமா, அல்லனா அதை விட்டுட்டு மறுபடியும் கோமாளித்தனமாக மறுபடியும் கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமா? இப்படி இதுவரையிலும் ஈடுபட்டு மறுபடியும் தேவ சமூகத்தில் வந்து பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணி மறுபடியும் கீழே விழுந்து எழுந்து எத்தனை தடவை இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார், மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார், இரக்கம் உள்ளவராக இருக்கிறார், நம்மோடு இப்பொழுது பேசி கொண்டிருக்கிறார். அப்போது நமக்கு இந்த பூமிக்குரிய காரியங்களை சொன்னாலே நம்மளால் நம்ப முடியலையே, பரலோகத்துக்குரிய காரியத்தை சொன்னால் நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்முடைய சீஷர்களை பார்த்து அவர் கேட்குறார். இப்போ நம்மளை பார்த்து அதான் கேட்குறாரு. இந்த பூமிக்குரிய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதையே நீங்கள் நிறைய நேரத்தில் கேட்டுட்டு கேட்காம மாறி போயிடுறீங்க. செய்ய சொல்கிறத செய்கிறதே இல்லை, செய்யக்கூடாதுன்றதை செய்கிறீங்க. பரலோகத்துக்குரிய காரியத்தை நான் சொல்வேனானால் நீங்கள் எப்படி நம்புவீங்க? 2 உலகம் இருக்கிறதுங்க. இந்த நிஜ உலகம் ஒன்று இருக்கிறது. இதை போலவே 100க்கு 100 உண்மையான ஒரு உலகம் ஆவி உலகத்தில் இருக்கிறது, ஆவி மண்டலத்தில் இருக்கிறது. இதுதான் இந்த 2 உலகம். இந்த நிஜ உலகத்திலே நம்மளால் வாழ முடியலையே, ஆவிக்குரிய உலகத்தில் நம்ம எப்படி வாழ முடியும்? கர்த்தர் அதற்காக நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. இந்த நிஜ உலகத்தில் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை ஆவி உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு சரியாய் நீங்களும் நானும் நடக்க வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். இதை தெரிந்து கொண்டதான நாம் தெரியாதவளை போல நம்ம இருக்கக்கூடாது. முக்கியமாக இந்த ஆவி மண்டலத்தில் இருக்கிற ஒரு உலகம் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லி அதை விசுவாசிக்கணும்னா உங்களுக்கு முக்கியமாக தேவை விசுவாசம் தேவை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ தேவனுக்கு பிரியமான வழியில் நடக்கணும்னு நீங்கள் நினைக்கும் பொழுது நமக்குள்ள முதலாவது தேவை விசுவாசமாய் இருக்க வேண்டும். இதை குறித்து தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? வாசிக்கலாமா? விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். என்ன காணப்படாத இருக்கிற நிச்சயம்? காணப்படாத ஒரு உலகம் என்பது ஒன்று உண்டு என்பதை நாம் நிச்சயமாக நம்ப வேண்டும். அது நம்பலைன்னா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது போலியான ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். போலியான கிறிஸ்தவர்களை தேவன் இந்த நாட்களிலே வெறுக்கிறார். அவருக்கென்று உண்மையாய் வாழக்கூடிய விருப்பம் உள்ளவர்களை தான் கர்த்தர் இந்த நாட்களிலே தேடிக்கொண்டிருக்கிறார். ஆகவே ஜனங்கள் காணப்படாத காரியங்களின் செயல்பாடுகளை கவனிக்கவும் வாக்குறுதிகளை நம்பவும் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். நம்மளை ஆண்டவர் எதற்கு உற்சாகப்படுத்திட்டு இருக்கிறார் தெரியுங்களா? காணப்படாத காரியங்களை, பரலோகம் என்று ஒன்று உண்டு, அதில் நான் உனக்கு இப்படி ஒரு 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 வீட்டை ஒன்று ஆயத்தப்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றார். நமக்கு இந்த பூமியில் தான் வீடு இல்லைன்னு இதை குறித்து தான் கவலையோடு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம். பூமியில் ஒரு வீடு இல்லாமல் போயிடுது. நம்ம நிறைய நேரத்தில் கடன் வாங்கி அல்லல் பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் கையால் கட்டப்படாத ஒரு வீட்டை பரலோகத்தில் ஒன்று பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை உங்களால் நம்ப முடியுமா? நம்பலைன்னா உங்களுடைய வாழ்க்கை வீண் தான். உங்களுக்காக பரலோகத்தில் ஒரு இடத்தை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். யோவான் 14 அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் விதமாக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு,
என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். அப்போது பிதாவுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாமல் இருந்தால் அவர் சொல்லியிருப்பார். அவர் என்ன சொல்கிறாரு? ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி போனார். இப்போ ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆயத்தம் பண்ணின பின்பு அவர் இருக்கிற இடத்துல நாமும் இருக்கும்படியாக வந்து நம்மை அவரோடு சேர்த்து கொள்வார். இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? மறுபடியும் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், என்னை அவரோடு சேர்த்து கொள்ள போகிறார். எனக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதான அந்த வீட்டில் நான் போய் குடியிருப்பேன். அப்படி இருக்கும் பொழுது இங்கே இருக்கிற இந்த உலகத்தை குறித்து, இந்த வீட்டை குறித்து நமக்கு கவலையே தேவையில்லை. அதற்காக நம்ம கடன் வாங்கவும் உழைக்கவும் தேவையே இல்லை. ஏன்னா நமக்காக ஆண்டவர் கைவேலை இல்லாத ஒரு வீட்டை ஒன்றை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். கைவேலை அல்லாத ஒரு வீடு ஒன்று உண்டு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய கைகளினாலே நமக்காக அதை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு சந்தோஷம் வருமே, நமக்குள்ள ஒரு துக்கமே இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, துக்கங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, குறைவுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, வருத்தங்கள் உண்டு. ஆனாலும் அவைகளுக்கு மத்தியில் கர்த்தர் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறார். நம்ம எதை இழந்தாலும் அந்த சந்தோஷத்தை நம்ம இழக்கவே கூடாது. ஆனால் அந்த சந்தோஷத்தை இழக்க செய்யும்படியாக சத்துரு இந்த உலகத்தில் போராடி தேவன் கொடுத்ததான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நம்மை விட்டு விலக்கச் செய்து தேவையில்லாத பாரங்களினாலும் கவலைகளினாலும் நம்முடைய இருதயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறான். 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தில் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம கர்த்தர் மேலே பாரத்தை வைச்சிடுறோமா அல்லது நாமளே தூக்கிட்டு சுமந்து கொண்டு இருக்கிறோமா? நீங்கள் அதை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கல்வாரி சிலுவையில் இயேசு நம்முடைய பாரங்களையும் வேதனைகளையும் அவர் சுமந்து தீர்த்தார். அவருடைய காயத்தின் தழும்புகளினாலே நமக்கு சுகத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனாலும் இதை அறியாதபடியினாலே இந்த நாளிலே பலவிதமான வியாதிகளினாலும் பலவீனங்களினாலும் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம். இது இந்த உலகத்திற்குரிய காரியங்கள். உலகத்தாருக்கு அது இருக்கும், ஆனால் உங்களுக்கும் எனக்கு அது தேவையாக இல்லை. நம்ம விசுவாசித்து தேவ சமூகத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாளிலே நாம் ஒரு தீர்மானம் எடுக்கப் போகிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும். இப்போ நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இயேசுவின் நாமம் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும். இதற்காக தான் அவர் எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசு என்ற பெயரை அவர் பிதா அவர் கொடுத்து அவர் இந்த பூமிக்கு அனுப்பினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்தில் இருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. அப்போது கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் இருந்தாலும் அவர் உலகத்தான் அல்லாதது போல நம்மையும் உலகத்தான் அல்லாதவனாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அதே எண்ணத்தில் அதே யோசனையில் நீங்களும் நானும் வாழும்படியாக கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் இந்த பூமியில் உண்டானவர்கள், நான் பூமியிலிருந்து உண்டானவன் அல்ல, நான் மேலே இருந்து உண்டானவன். எதற்காக இதை சொல்கிறாருன்னா, நான் மேலிருந்து உண்டானவன், உன்னையும் என்னோடு சேர்த்து கொள்ளும்படியாக நான் இந்த பூமியில் என்னை தாழ்த்தி வந்திருக்கிறேன். நம்ம உயர்த்தும்படியாகவே அவர் தாழ்த்தப்பட்டார். நம்முடைய பாவங்களையும் பாரங்களையும் சுமந்து தீர்க்கும்படியாக அவர் அதை எல்லாவற்றையும் அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். ஆனால் இந்த நாட்களிலே தேவன் வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும்
நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இந்த உலக பாரங்களும் கவலைகளும் நம்மை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அப்போது காணப்படாத ஒரு உலகம் என்று ஒன்று உண்டு என்பதை நாம் நிச்சயமாக நம்ப வேண்டும். அதுதான் உண்மை. காணப்படாத உலகத்திலிருந்து வர தாக்குதல்கள் நம்மை அதிகமாக தாக்கி கொண்டே இருக்கிறது. பரலோகத்திலிருந்து வருகிறதான தாக்கம் நம்ம மேல் ஏற்படுமானால் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், கட்டுகள் உடையும், நுகங்கள் மாறும். அதே அந்த 2ஆம் வானத்தில் பிசாசுடைய ஸ்தலத்திலிருந்து நமக்கு எதிராக தாக்கங்கள் வரும்பொழுது அது நம்மை வேதனைப்படுத்தும், இல்லைன்னா குடும்பத்தில் விபத்தை ஏற்படுத்தும், மரணத்தை உண்டாக்கும். இப்படி தீமையான காரியங்கள் எல்லாமே பிசாசுடைய ராஜ்யத்திலிருந்து நமக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்டு வைத்திருக்கிறது. இப்போது இந்த நாட்களில் நீங்களும் நானும் நம்முடைய தகப்பன், தாய், இல்லை தாத்தா, பாட்டி பேசினதான வார்த்தைகளின் மூலமாக தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நான் சொல்கிற காரியத்தை புரியுதுங்களா உங்களுக்கு? நம்முடைய தாயும் தகப்பனும் பேசின வார்த்தைகள் தான் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நம்புறீங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. ஒருவேளை நம்ம பிறக்காததுக்கு முன்னாடியே நம்ம தாத்தா என்ன பண்ணியிருப்பான், என் மாதிரியே என் பிள்ளைங்களும் கஷ்டப்படணும்னு சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் இந்த தீமையான காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும்படியாக இருக்கிறது. அப்போது நாம் இந்த நாட்களில் தேவனுடைய சித்தத்தின்படி உருவாக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய தீர்மானத்தின்படி நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே நடக்க முடியாமல் நமக்கு எதிராக பிசாசுடைய ராஜ்யத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிற தந்திரங்களும் தாக்கங்களும் இன்றைக்கு உங்களையும் என்னையும் தாக்கி கொண்டிருக்கிறது. இந்த தாக்கத்திலிருந்து தப்பித்து கொள்ளும்படியாக நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும், இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்தாலும், உலகத்தால் அல்லாதது போல நம்மையும் இந்த உலகத்தில் இருக்கிறதான நம்மை அந்த காணப்படாத உலகத்திற்கு ஆயத்தம் பண்ணும்படியாக தேவன் நம்மை இந்த நாட்களிலே நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நமக்காக அநேக காரியங்களை செய்து வைத்திருக்கிறார். ஆனால் அதை பார்க்க முடியல. பார்க்கக்கூடாத காரியங்களை நாம் எப்படி விசுவாசிப்பது? ஆண்டவர் நமக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறதான காரியங்கள் இருக்கிறது. சரி, இந்த உலகம் எங்கிருந்து உண்டானது அப்படின்னு சொன்னால், உலகம் எங்கிருந்து உண்டானது? கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ இந்த பூமி எங்கேருந்து உண்டானது? தேவனால் உண்டு பண்ணதான ஒரு பூமியாக இருக்கிறது. இதில் தான் அவர் சகல அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் கர்த்தத்துவங்களையும் அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவருக்கு மேலே எந்த அதிகாரமும் கிடையாது. எல்லா அதிகாரமும் அவருக்கு கீழான அதிகாரமாக இருக்கிறது. அப்போது அவருக்கு கீழான அதிகாரத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் இந்த பூமியில் இருப்பதற்கு முன்பாக நம்ம எங்கே இருந்தோம்? இந்த பூமியில் நாம் உருவாகுவதற்கு முன்பாக எங்கே இருந்தோம்? பரலோகத்தில் ஒரு தீபமாக இருந்தோம். தேவன் அவருடைய சித்தத்தின்படி நம்முடைய தாயின் கருவில் அவர் ஒரு தீபமாக வைத்தார். அதுதான் ஒரு ஜீவனாக வந்திருக்கிறது. 139ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் பாருங்க. நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில்
என்னை காப்பாற்றினீர். தாயின் கருவிலை உருவாக்கி எத்தனையோ கரு உண்டானாலும் அந்த கருவை பாதியிலேயே சீரழிந்து போயிடுது அல்லது சிதைந்து போயிடுது. ஆனால் நம்முடைய தாயின் கருவிலை நம்ம உருவானத்தில் நம்ம இந்த நாளில் உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா கர்த்தர் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். அதனால தான் இந்த நாளில் இந்த ஜீவனோட தேசத்தில் உங்களையும் என்னையும் கர்த்தர் சாட்சியாக வைத்திருக்கிறார். இல்லை என்று சொன்னால் சற்று யோசித்து பாருங்கள். நம்ம கூட பிறந்தவங்களே எத்தனையோ பேர் இறந்து போயிட்டாங்க. நம்ம வயதில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் மரித்து போயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் தாயின் கருவிலே உருவாக்க முன்னமே நம்ம என்ன பண்ணிட்டாரு? நினைத்து காப்பாற்றி அவருக்கென்று நம்மை இந்த பூமியில் நடமாட வைத்திருக்கிறார். அப்போது அவருக்கென்று உருவாக்கப்பட்டதான நீங்களும் நானும் அவருக்கென்று வாழ வேண்டுமே ஒழிய எதிராளிகளுக்கு சாதகமாக நீங்களும் நானும் வாழக்கூடாது. நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா எதிராளிகளுடைய விருப்பத்திற்கு இணங்க நீங்களும் நானும் நடந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் அந்த காணப்படாத உலகத்திலிருந்து வருகிறதான தாக்கங்களாக இருக்கிறது. நமக்கு தெரிஞ்சு அனைத்துமே ஆவியினால் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. உலக மக்களினால் காணப்படாத உலகத்தின் விஷயங்களை புரிந்து கொள்ள முடிகிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9 15ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம். பாருங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயுதம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷனில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். அவைகளை நாங்கள் மனுஷனான போதிக்கிற வார்த்தைகளாலோ பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்களானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். இதில் வாசிக்கிறது உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சதா? என்ன சொல்கிறாரு பவுல்? எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகளுக்கு ஆயுதம் பண்ணுகின்றவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அப்போது நமக்குள்ள அந்த ஆவியானவர் இருப்பாரானால் அவர் நமக்கு எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்துவார். வேறு ஒரு உலகம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு நம்ப முடியுதா? உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தார்னா நிச்சயமாக அது உங்களுக்கு உணர்த்தி காண்பிப்பார். ஆவியானவர் இல்லாமல், ஆவியானவர் துணை இல்லாமல் நம்மளால் எதையுமே செய்ய முடியாது. அதற்காக தான் பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். எதற்காக? அவருடைய ரகசியங்களை, அவருடைய ஆழங்களை நீங்களும் நானும் அறிந்து கொண்டு பிசாசுடைய தந்திரங்களிலே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டங்களிலே நாம் அவரை போல மாறும்படியாக பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. நிறைய பேர் அப்படியே பார்க்கும் பொழுது ஏதோ புதுமையாக சொல்கிறத நான் பார்க்குற மாதிரி உங்களுக்கு தெரியுது. தேவன் உங்களை உண்டாக்கினார். உங்களுக்கென்று அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்து வைத்திருக்கிறார்.
அவைகளை இந்த கண்களினால் பார்க்கவும் முடியவில்லை, காதுகளினால் கேட்கப்படவும் முடியவில்லை, நம்முடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனாலும் அவைகளை தேவன் தமது மகிமை ஆவியினாலே எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்போ இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளாத தேவ ஜனங்கள் கண் கட்டி விட்டது போல இந்த பூமியில் எங்கே போகிறோம், என்னென்ன செய்கிறோன்னு தெரியாமல் நீங்களும் நானும் நடந்து கொண்டே இருக்கிறோம். கடந்த வாரத்தில் ஒரு வீட்டிற்கு நான் போனேன். வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையில் ஆக்சுவலாக என்ன பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு தான் கூப்பிட்றாங்க. அப்போது நான் அவங்ககிட்ட சொன்னேன், நான் பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக நான் என்னை ஆண்டவரை ஏற்படுத்தலை. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ரெண்டு 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 கூட்டமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, இன்னொருத்தர் அவங்க மேலே அபாண்டமான ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது இவர் தன்னை நீதிமான் என்று சொல்லி அவர் நிர்ணயம் பண்ணுவதற்காக அவர் சொல்கிறாரு, பாரு நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் நான் வழியில் போகிறேன், நான் செத்து போயிடுறேன், ஏதோ ஒன்று ஆகட்டும் அப்படின்றாரு. அது எனக்கு கேட்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருந்தது. ஏன் இவங்க இந்த வார்த்தையை சொல்லணும்? அவங்க சொல்கிறத நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி உண்மை என்னைக்கு உண்மை தானே. அதை நிரூபிப்பதற்காக நான் வண்டியில் அடிபட்டு சாகணுமா? அப்போது இவங்களுக்குள்ள அந்த புரியுதல் இல்லை. நம்முடைய நாவில ஜீவனும் மரணத்துக்குரியதான அந்த அதிகாரத்தை தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை இவங்களால் அறிய முடியல. ஆனால் என்ன பண்ணுறாரு, இவர் வாயை திறந்து எதிராக இருக்கிறவங்க தான் சொன்னதை நம்பலைனாலும் அதை நிரூபிப்பதற்காக நான் ரோட்டில் அடிபட்டுனாச்சு சாகணும் அப்படின்றாரு. இது அந்த குடும்பத்தில் மாத்திரமில்லை, ஒவ்வொரு குடும்பத்திலுமே இப்படி தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அவங்க நம்பலைன்னா பாரு நான் பொய் சொன்னேன்னா இப்படி செத்து போயிடுறேன், இப்படி ரோட்டில் அடிபட்டு செத்து போயிடுறேன். அதற்காகவா தேவன் நம்மளை உருவாக்கினார்? அதற்காகவா தேவன் நம்மை ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரு? அப்போ நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பரலோகத்திலே ரெக்கார்ட் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த ரெக்கார்டு பரிசுத்தாவியானவரும் செய்து கொண்டிருக்கிறார், அதை அசுத்தாவியும் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான்றதை மறந்துடக்கூடாது. இப்போ ஒருவேளை இவர் பரிசுத்தமாக தான் இருக்கிறாரு, ஆனால் போகிற வழியில் இவருக்கு டிராஃபிக்கில் ஏதோ ஒரு கோபமோ ஏதோ ஒரு ஆத்திரமோ ஒன்று வந்துடுதுன்னு வச்சுங்க. அந்த நேரத்தில் அந்த வார்த்தைகளை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிற பிசாசு என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? கோபம் வந்தவொடனே இவங்களுக்குள்ளே நுழையிறதுக்கு ஒரு வாசலை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இவங்கள என்ன பண்ணுறோம், உள்ளே பாரு நீ விரும்பினல்ல போகிற வழியிலே செத்து போயிடுறேன்னு அப்படின்னு கொண்டு போய் ஆக்சிடெண்ட்டில் சாகடிச்சிடுவான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? புரியாத மாதிரியே இருக்குங்க. எனக்கு இன்னும் எப்படி உங்களுக்கு விளக்குறதுன்னே தெரியல. நம்ம சொல்கிற வார்த்தைகள் நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இது 2 உலகத்தில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாவின் அதிகாரத்தில் ஜீவனும் மரணமும் உண்டு. அதை விரும்புகிறவன் அதன் கனியை புசிப்பான். நான் மரண கனியை விரும்பினேன்னா மரண கனியை புசிப்பேன், ஜீவ கனியை விரும்பினேன்னா ஜீவ கனியை புசிப்பேன். இப்போது இந்த சகோதரர் என்ன சொல்கிறாரு, அவருக்கு என்ன ஆசை, என்ன கனியை பூசிக்கணும்னு அவருக்கு ஆசை, மரண கனியை பூசிக்கணும்னு ஆசை. ஆனால் அவர் அந்த நேரத்தில் ஏன் அந்த வார்த்தையை சொன்னார்னா, எதிரில் இருக்கிறவங்களுக்கு தான் உண்மை உள்ளவன், தான் பொய் சொல்லலை அப்படின்றத நிரூபிப்பதற்காக இவர் இந்த வார்த்தையை சொல்லி அவங்களுக்கு விளக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க புரிஞ்சாலும் புரியலைனாலும் இவர் தன்னுடைய ஸ்தானத்தில் ஒரு உறுதியாக இருந்திருக்கணும். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்கி அவங்களுக்கு நிரூபிப்பதற்காக நீ சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் போகிற வழியிலேயே நான் ஆக்சிடெண்ட் ஆகி செத்து போயிடுறேன், ஏதோ ஒன்று ஆகட்டும் எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இது ரெக்கார்ட் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறது. 2 இடத்துல பரலோகத்திலும் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது, தீமைக்குரிய இருளின் ராஜ்யத்திலும் ரெக்கார்ட் பண்ணி கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த இருளின் ராஜ்யத்தில் ரெக்கார்ட் பண்ணுறவன் அவன் பேர் திருடன்.
அவன் ஒரு நாளும் நன்மை செய்யவே மாட்டான். அவன் எதற்கு வரான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வருவதில்லை. நான் சொல்கிற காரியத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. பிசாசுடைய திட்டம் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வருவதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக, அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படியாக வந்திருக்கிறார். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணிட்டோம்? அதிகாரத்தை எதிராளி கையில் கொடுத்துட்றோம். ஏன்னா நம்முடைய நாவு அந்த மரண வார்த்தைகளை சொல்லி கொண்டே இருக்கிறது. கர்த்தர் இவனுக்குரிய பாதுகாப்புகளை வைத்திருந்தாலும் அந்த குறிப்பிட்ட இடத்துல ஒருவேளை டிராஃபிக்லேயோ எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல இவருக்கு ஒரு கோபம் வந்த உடனே ஒரு ஆத்திரம் ஏற்படுகிறது. அப்போ இவருடைய எல்லைகளுக்குள்ள ஒரு உடைந்து போன பகுதி ஏற்படுகிறது. அந்த உடைந்து போன பகுதியை பயன்படுத்தி கொண்டு உள்ளே நுழைகிற அந்த பிசாசு இவர் நல்லா தான் கரெக்டாக தான் ஓட்டிக்கிட்டே இருப்பார். அந்த இடத்துல ஒரு விபத்தை உண்டாக்குவான். இவருக்கு ஏதாவது ஒரு சேதம் ஒன்று வரலாம், அல்லது மரணமும் சம்பவிக்கலாம். அதனால் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறதுன்றதை நீங்களும் நானும் மறந்துடக்கூடாது. நீங்கள் ஜீவனை விரும்பினீங்கன்னா ஜீவக்கனியை புசிக்கலாம். மரணத்தை விரும்புகிறீர்களானால் மரண கனியை புசிக்கலாம். இப்போது ஜீவனும் மரணமும் நமக்கு முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். யாரையும் கர்த்தர் கட்டாயப்படுத்தி பாரு நீ மரண கனியை சாப்பிடாத ஜீவ கனியை பூசி அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. இதற்காக தான் ஏதேன் தோட்டத்தில் அந்த ஜீவ கனியை புசிக்கும்படியாக பிசாசு சொன்ன பொழுது கர்த்தர் அமைதலாக இருந்துட்டார். ஏன்னா மனுஷனை கர்த்தர் அடிமைப்படுத்தி ஒரு மெஷினாக இருப்பதற்காக கர்த்தர் உங்களை என்னை உருவாக்கலை. நமக்கு ஆளுகை செய்யும்படியாக ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம ஜீவிக்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம மரித்து போவதற்கு காரணம், ஆபத்தில் சிக்கிக்கொள்வதற்கு காரணம் நம்முடைய வார்த்தைகள் அந்த இருளின் ராஜ்யத்தில் இருக்கிற பிசாசினாலே ரெக்கார்டு செய்யப்பட்டிருக்கிறது. அதை அப்படியே வைத்துக்கொண்டே நமக்கு பின்புறமே வந்துக்கிட்டே இருப்பான். இந்த வார்த்தையை சொல்கிறான், போகிற வழியிலேயே அவன் செத்து போயிடுவேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறான். அதை தான் அவன் விரும்புகிறான். அந்த இடத்துல தேவன் நமக்கு எதுவுமே செய்ய முடியாது. தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் உரையாத வார்த்தைகளாக இருக்கிறது. அவர் சொன்ன வார்த்தைகள் சொன்னது அப்படியே நடக்கும். பாருங்க, யோபு புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், 636ஆம் பக்கத்தில் இருக்குது. நான் பயந்த காரியம் எனக்கு ஏறிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. அப்போ யோபு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அவர் பயந்துகிட்டு இருந்தார். பயந்துகிட்டு இருந்தது பிசாசினாலே ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கிறது. சொல்றது புரியுதுங்களா? அப்போது நீங்கள் பயந்த காரியத்தை குறித்து பிசாசு ரெக்கார்ட் பண்ணி வைத்திருப்பான். நிறைய பேர் வாயை திறந்தாவே அவங்க வாயில் வர வார்த்தைகள் பார்த்திங்கன்னா அது ஒன்றுமே இருக்காது. ஒரு சாதாரண கட்டியாக இருக்கும், கேன்சராக கட்டியாக இருக்குமா. அதுக்கப்புறம் இன்னும் மேற்கொண்டு பிள்ளைங்ககிட்டலாம் சொல்லுவாங்க, நான் ரொம்ப நாளைக்கு இருக்க போகிறதில்ல பாரு, எனக்கு ஒரு கட்டி வந்துடுச்சு, இது கேன்சர் கட்டி, அதனால் நீங்கள் ஒழுங்காக படிங்க, நான் இருக்கிறப்பயே சொல்கிறத ஒழுங்காக செய்யுங்க அப்படின்னு என்னமோ பிள்ளைங்களுக்கு ஆலோசனை சொல்கிற மாதிரி இவங்க வார்த்தைகள் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பயந்த காரியம் பிசாசினாலே ரெக்கார்ட் செய்யப்படுகிறது. பயந்து பேசின வார்த்தைகள் பிசாசினாலே ரெக்கார்ட் செய்யப்படுகிறது. அந்த வார்த்தைகள் உங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இல்லாத ஒன்றை உருவாக்குது. உங்களுக்குள்ள கேன்சர் இல்லை, ஆனால் நீங்கள் பயந்த காரியம் என்ன பண்ணிகிட்டே இருக்குது, உங்களுக்குள்ள ஒரு கேன்சரை தோன்ற ஆரம்பிக்க செய்கிறது. அதுக்கப்புறம் அந்த கட்டி வளர்ந்து டாக்டர்கிட்ட போய் டயக்னோசிஸ் பண்ணி அது ஸ்கேனு அதெல்லாம் எடுத்தால் அந்த டாக்டர் சொல்லுவார், உங்களுக்கு
கேன்சர் இருக்குதுங்க, அது உங்களுக்கு 4வது ஸ்டேஜில் இருக்குதுங்க, 4th ஸ்டேஜில் இருக்குதுங்க அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்குள்ளே இன்னும் அதிக பயம் வந்துடும். இந்த பயத்தை நீங்கள் மற்றவங்கக்கிட்டையும் சொல்லுவீங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்பொழுது நம்முடைய வாயை அதிகமாக காத்து கொள்ள வேண்டும். சத்துரு நமக்கு முன்பாக இருக்கிற வரையிலும் சங்கீதக்காரர் என்ன சொல்கிறாரு, என் நாவை நான் பாதுகாத்து கொண்டேன், பூட்டி வைத்திருக்கிறேன்றார். ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் தான் நமக்குள்ள ஒரு சுயம் ஒன்று வேலை செய்யும். இவங்கக்கிட்ட சொல்லலாம், அவங்க ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லுவாங்க அப்படின்ட்டு, எனக்கு இப்படி ஒரு கேன்சர் இருக்குதுங்க அப்படின்னு அவங்க அப்படிங்களா அப்படின்ட்டு இன்னும் பயம் நிறைந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க நானும் ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்வாங்க. இந்த ஜெபம் தான் சூனிய ஜெபம்ன்றது. அவன் எப்போ சாவான் அப்படின்னு தான் நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களோடைய நல்லா இருக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்மக்கிட்ட கேட்டதை வச்சுட்டு அவங்களே ஒரு இது பண்ணி அவங்க இன்னும் 7 பேர்த்துக்கிட்ட போய் சொல்லுவாங்க, தெரியுமா உங்களுக்கு அவங்களுக்கு இப்படி வந்துருச்சான், அந்த மாதிரி ஆயிடுச்சான், முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்களாம் டாக்டரு. இவங்க அது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கெல்லாம் சொல்லுவாங்க. அப்போது நீங்களும் நானும் பயப்படுகிற காரியம் பிசாசினாலே ரெக்கார்டு செய்யப்பட்டு அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வருகிறதாக இருக்கிறது. அதை தான் யோபு சொல்கிறாரு. அவர் என்ன பயந்துட்டு இருந்தார், ஒரு நாளைக்கு என் பிள்ளைங்களாம் செத்து போயிடுவாங்களா, ஒரு நாளைக்கு என் ஒட்டக்கட்டுகள்லாம் அழிஞ்சு போயிடுமா, ஒரு நாளைக்கு எனக்கு இப்படி கொடூரமான வியாதி வந்துடுமா, ஒரு நாளைக்கு என் மனைவி இப்படி திட்டிடுவாளா, இப்படின்லாம் இவளுக்குள்ள ஒரு பயத்தை பிசாசு ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் காணாத உலகத்தில் ரெக்கார்ட் ஆகி கொண்டே இருக்கிறது. அந்த ரெக்கார்ட் ஆகிறது தெரியாமலே நீங்களே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, நிறைய பிசாசுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அது கிறிஸ்தவர்கள் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க பிசாசுக்கு. ஜெப விண்ணப்பம் என்று சொல்லி கொடுப்பாங்களாம். ஃபாதர் சொன்னார் அவருடைய சாட்சியில், சில காரியங்களை ஜெபத்துக்காக சொல்கிறாங்க அப்படின்ட்டு மற்றவங்களுடைய குறையெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்களாம். நம்முடைய வாயை தேவனுடைய ஆவியினால் பூட்டப்படும்படியாக சொல்லணும். ஆண்டவரே, என் வாயை தீமையான வார்த்தைகள் எதுவும் வரக்கூடாது ஆண்டவரே, நல்ல வார்த்தைகள் தான் என் வாயில் வரணும், உங்களை மாத்திரம்தான் புகழணும், உங்களை மாத்திரம்தான் துதிக்கணும், என் வாயில் துதியை தவிர வேறு எந்த சத்தமும் வேணாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாளில் அர்ப்பணிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன்னா நமக்குள்ள பயத்தை ஏற்படுத்தி உண்டாக்கி பயத்த காரியத்தை குறித்து நமக்கு பேச வச்சு நம்முடைய வாழ்க்கையை அழிவுக்கு நேராக கொண்டு போயிடறான். ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழிவுக்காக தேவன் ஏற்படுத்தவில்லை. அழிந்து போய் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை தேடி வந்தார். நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளலை, அவர் உங்களை தெரிந்து கொண்டார். எதற்காக தெரிந்து கொண்டார்? அழிவில் இருக்கிறதான உங்களை பாதுகாப்பு கொடுக்கும்படியாக, பரிசுத்தமாக இருக்கும்படியாக, அசுத்தமான இருக்கிற இடத்துல இருக்கிற உங்களை பரிசுத்தமான இடத்துக்குள்ளே கொண்டு வரும்படியாக கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் இப்போ யாருடைய செயல்பாட்டுக்கு நீங்கள் இணைந்து நடக்கப் போகிறீர்கள்? 2 உலகம் இருக்கிறது என்பதை நீங்கள் நம்புங்க. முதலாவது அதை நம்பலைன்னா ஆண்டவர் வேறு எந்த ரகசியத்தையும் உங்களுக்கு சொல்லவே மாட்டார். இதை நம்பாதபடி ஆண்டவரே நீங்கள் எனக்கு என்ன ஏற்படுத்தி வச்சுருக்கிறீங்க, என் பையனுக்கு எந்த இடத்துல கல்யாணம் வரும், என் பிள்ளைக்கு எந்த இடத்துல மாப்பிள்ளை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்தின இந்த நரகத்தையும் மோட்சத்தையும் நீங்கள் நம்பாமல் உங்கள் பிள்ளைக்குரிய திருமண காரியத்தை நீங்கள் நம்புகிற மாதிரி நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக ஆண்டவர் வெளிப்படுத்தவே மாட்டார். ஏன்னா ஏற்கனவே வெளிப்படுத்தின காரியத்தில் நீங்கள் உண்மை இல்லாதவங்களாக இருக்கிறீங்க. ஏற்கனவே வெளிப்படுத்தியிருக்கிற காரியத்தில் நீங்கள் நம்பலை, அதற்கு விரோதமாக செயல்பட்டு போய்கிட்டே இருக்கிறீங்க. எப்படி உங்களை நம்பி மற்ற நிறைய காரியங்கள் உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார்? இதனால தான் நீங்கள் பல வருஷமாக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, இன்னும் உங்கள் வாழ்க்கையில் பதிலே வரல. எப்படி வரும் பதில்? நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது ஏற்கனவே கொடுத்ததில் நீங்கள் உண்மையுள்ளவங்களாக இருந்தால் உங்களை நம்பி பெரிய காரியங்களை ஆண்டவர் கொடுப்பார்.
உங்களை நம்பி கொடுத்துக்கிற ஒரு சின்ன காரியத்திலே நீங்கள் உண்மை இல்லாதவர்களாக இருந்தீங்கன்னா உங்களை நம்பி எப்படி பெரிய ரகசியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த கொடுத்துருக்கிற இந்த ஊழியத்திலே நான் உண்மை இல்லாமல் இருந்தேன்னா என்னை நம்பி எப்படி அடுத்த லெவலுக்குள்ள என்னை கொண்டு போவார். அதனால் கர்த்தர் கொடுக்கும் பொழுது நம்ம மேலே ஒரு நோக்கம் இல்லாமல் கொடுக்கல, நம்மளை குறித்து ஒரு திட்டம் இல்லாமல் கொடுக்கல. உங்களை நம்பி கொடுத்துருக்கிறதான அந்த திட்டத்தில் நோக்கத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அடுத்த பொசிஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஏற்கனவே கொடுத்ததை பெற்றுக்கொண்டதை நம்மளால் சரியாக உபயோகப்படுத்த முடியாமல் அதை வீணடித்து கொண்டு வீணாக்கி கொண்டு இருக்கும் பொழுது எப்படி அவர் அதிக நன்மைகளை நம்ம நம்பி கொடுப்பார்? கொடுத்துருக்கிறதான நன்மையை முதலாவது நீ சரியாக உபயோகப்படுத்து, அதுக்கப்புறம் நான் மற்ற காரியங்களை அவர் பார்க்குறேன்னு சொல்லிடுவார். நிறைய பெற்றுக்கொண்டு நம்முடைய மூளையில் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டால் நம்முடைய மூளை வெடித்து சிதறி போயிடும். இப்போ இந்த செல்ஃபோன்லேயே அந்த இன்பாக்ஸ் ஃபுல்லாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வர வேண்டிய அந்த மெசேஜ் எல்லாமே அப்படியே வந்து அங்கங்கே அப்படியே நின்றுட்டே இருக்கும். நான் அதை நினச்சி நிறைய நேரத்தில் யோசித்து பார்த்துருக்குறேன். இன்பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கும். நமக்கு யாரோ ஒருத்தர் மெசேஜ் பண்ணுவார், அந்த மெசேஜ் உள்ளே வராமல் அப்படியே ஆவி உலகத்தில் அப்படியே என்ன பண்ணிகிட்டே இருக்குது, சுற்றிக்கிட்டே இருக்குது. எப்போ இந்த இன்பாக்ஸை நான் கிளியர் பண்ணுறேனோ அதே நேரத்தில் வெளியில் எனக்காக வந்து காத்து கொண்டு இருக்கிற எல்லா செய்திகளும் மடன்னு வந்துகிட்டே இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது முதலாவது நம்முடைய இன்பாக்ஸு எந்த மெசேஜினால நிரம்பி இருக்கிறது? தேவனுடைய வார்த்தையினாலே நிரம்பி இருக்கிறதா, அதனால் பிசாசு கொடுக்கறதான வார்த்தைகளினாலே நம்முடைய இன்பாக்ஸ் நிரம்பி இருக்கிறதா? அதை சற்று யோசித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால், சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவருடைய வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறபடினால அது என்ன எல்லா தீமைகளுக்கும் என்னை காத்து கொண்டு இருக்கிறது. அவருடைய வார்த்தைகளை நான் உதாசீனப்படுத்தின பொழுது அது எனக்கு தீமையான காரியங்களை செய்து கொண்டிருந்தது. அதனால் கர்த்தரிடத்தில் பெற்றுக் கொடுக்கிறதான வார்த்தைகளை நாம் நாணமாய் கவனமாய் அதை சரியே செய்ய வேண்டியது நமக்கு மிகவும் நன்மையாக இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன். இவ்விதமாக தேவனிடத்திலிருந்து நன்மையான காரியங்களை பெற்றுக்கொண்டு தங்களை காத்து கொண்டதான அநேகரை வேதத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. முதலாவது நோவா என்றதான மனிதர், கர்த்தருடைய கண்களில் அவருக்கு கிருபை கிடைத்ததுனால இந்த பூமியை அழிவுக்கு நேரம் கொண்டு போக போகிறேன், அதனால் நீ ஒரு போட்டு ஒன்று, ஒரு படகு ஒன்று, ஒரு கப்பல் ஒன்று ரெடி பண்ணு, அதில் நீயும் உன் மனைவியும் உன் பிள்ளைகளும் உன்னுடைய மருமக்களும் போய் சேருங்க, பூமியில் இருக்கிற சகல பிராணிகளினாலும் அதை நிரப்பும்படியாக நான் கொண்டு வரப்போகிறேன்னு சொன்னவனே நோவா தேவனுடைய வார்த்தையை அவன் விசுவாசித்தான். பாருங்கள், இங்கே விசுவாசம் தான் தேவை. ஆண்டவர் என்ன சொல்லிட்டு போகிறாரு, எங்கே மழைன்னா என்ன, மழை அதுவரையிலும் எந்த பூமியில் வரவே இல்லை. ஆனால் அவர் நம்பி எல்லாத்தையும் செய்து கொண்டிருந்தார். அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் ஓடி ஓடி இதையும் எடுத்து கப்பலை கட்டி கொண்டிருக்கிறாங்க. அவங்க பார்க்கிறவர்களெல்லாம் கேலி செய்து கொண்டிருந்தாங்க. ஏன்னா இந்த கிழவனுக்கு என்ன ஆச்சு, கிழவனுக்கு மாத்திரம் அவன் மனைவிக்கு அவன் பிள்ளைங்களுக்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கேலி பரியாசம் பண்ணாங்க. ஆனால் கப்பல் கட்டி முடித்த பின்பு பிராணிகள் மிருகங்கள் எல்லாமே அந்த கப்பலில் வந்து ஏறின பிறகு திடீரென்று மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. மழை பூமி எங்கும் நிரம்புகிறது. அது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அதிகமாகுது. கீழே இருந்து பார்த்தவங்கெல்லாம் கீழே தான் இருந்தாங்க, அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் கீழே இருந்ததான நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் அந்த கப்பல் மேலே ஏற செய்தது. அந்த அழிவிலிருந்து அவன் பாதுகாக்கப்பட்டான். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசிக்கிற இந்த வார்த்தைகளை கேட்டு உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் சரி செய்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அழிவுக்கு நேராக நம்ம சிக்கிக்கொள்வோம். அதுலேருந்து நம்மளை யாராலும் காப்பாற்றவே முடியாது. பேசின வார்த்தைகளெல்லாம் கேன்சல் பண்ணுவோம். பயந்த காரியத்தெல்லாம் கர்த்தரிடத்தில் சொல்லுவோம், ஆமாண்டவரே நீங்கள் எனக்கு உருவாக்கினதான நன்மைகளை என்னால் பார்க்க முடியாதபடிக்கு எதிராளியாகிய பிசாசு எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை குறித்து நான் பயந்து பேசி கொண்டிருந்தேன்.
அதனுடைய தாக்கங்கள் தான் இதுவரை என் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கிறது. அது எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நாம் என்ன சொல்ல போகிறோம்? அதாவது பரலோகத்தில் நடக்கிற காரியங்கள், பூமியில் நடக்கிற காரியங்கள். மேல் அறையில் நடக்கிறது கீழே இருக்கிற கீழ் வீட்டுக்காரங்களுக்கு தெரியாது. கீழ் வீட்டில் இருக்கிறவங்க பேசுறது மேல் வீட்டுக்கு தெரியும். அப்படி தான் நம்ம யோபுவினுடைய புஸ்தகத்தை பார்க்கணும். அது ஒரு மேலறையை போல இருக்கிறது. மேலறையில் பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? யோபை வந்து குற்றம் சொல்கிறான். அவன் சும்மா உங்களை கும்பிடலைங்க, நீங்கள் அவனுக்கு நிறைய நன்மை கொடுத்துருக்குறீங்க பார்த்தீங்களா, அதை வச்சு தான் அவங்கள ஆராய்ச்சிட்டு இருக்கிறான். கொஞ்சம் எடுத்து பாருங்கள் என்ன பண்ணுறான் பாருங்கள். மேலே நடக்கிற காரியம் கீழே இருக்கிறதான யோபுக்கு தெரியாது. பிசாசுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற அந்த பேச்சுவார்த்தை கீழே இருக்கிறதான யோபுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் யோபுவின் மேலே ஒரு நம்பிக்கையோடு செஞ்சுப்பார், தொட்டுப்பார் அப்படின்னு ஒரு உரிமை, ஒரு அனுமதி கொடுத்தவனை தான் பிசாசு அவனுடைய சொத்துக்களை நாசம் பண்ணுறான், அவனுடைய குடும்பத்தை சிதறடிக்கிறான், அவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்கிறான், அவனுடைய சரீரத்திலும் ஒரு வியாதியை கொடுக்குறான். ஆனாலும் இது யோபுவினுடைய பக்கத்திலிருந்து பார்க்கும் பொழுது நாம் சாதாரணமாக சொல்லலாம் அது ஒரு சோதனை என்று சொல்லி. ஆனால் இந்த சோதனை எங்கிருந்து ஆரம்பித்தது என்று தெரியுமா? இது காணப்படாத உலகத்தில் யோபுவுக்கும் அவனுக்கு விரோதமாக, அவனுடைய குடும்பத்துக்கு விரோதமாக பிசாசினால் திட்டம் பண்ணப்பட்டதான திட்டம் தான் யோபுவினுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. அப்போ அழிவுக்குரிய திட்டங்கள் உங்களுக்கு எனக்கென்று தேவன் ஏற்படுத்தவே இல்லை. இது பிசாசினால் காணப்படாத உலகத்திலே அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை புரியாதபடிக்கு கீழே நின்று கொண்டிருக்கிறதான யோபுவை அது தாக்குகிறது. இருந்தாலும் யோபு சன்மார்க்கனும் உத்தமனுமாக இருந்தான். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து கொண்டிருந்தான். அதனால் கர்த்தர் அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை அதிகமாக ஆசீர்வதித்தார். ஒருவேளை நம்முடைய முன்னிலைமை கொடுமையாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே தங்கும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும். நம்மளை பார்த்து இவங்க ஆராதிக்கிறதான தேவன் உண்மையுள்ள தேவன் என்று சொல்லி மற்றவர்களும் சொல்லும்படியாய், நம்பும்படியாய், கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் தேவன் கிரியை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அப்போ உங்களுடைய என்னுடைய செய்கைகள் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறதா அல்லது கனவீனத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறதா? தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால் காணப்படாத உலகம் என்று ஒன்று உண்டு. அதில் எனக்கு விரோதமாக நிறைய எதிராளிகள் திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறாங்க. அவங்க திட்டம் தீட்டினதை கர்த்தாவை நீர் எனக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அந்த காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். இந்த பூமியில் இருக்கிற அழிவுக்குரிய திட்டங்கள் எல்லாமே காணப்படாத உலகத்தில் நமக்கு எதிராக திட்டம் தீட்டி கொண்டிருக்கப்பட்டிருக்கிறது. அதை அறிந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை எத்தனையோ ஆபத்துகள், விபத்துகள் இருந்து நிச்சயமாகவே நாம் தப்பித்திருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நிந்தனைகளும் அவமானங்களும் வந்ததற்கு காரணம் மேலே இருந்ததான உலகத்தில் பிசாசினால் போடப்பட்ட திட்டங்களை நான் அறிய முடியாதவனாக இருந்தபடியினால என்னுடைய வாழ்க்கையில் பிசாசு அழிவுகளை கொண்டு வந்திருக்கிறான். என் குடும்பத்தை கெடுக்கும்படியாக நினைத்தான், ஊழியத்தை அழிக்கும்படியாக நினைத்தான். அதில் நான் சிக்கிக்கொண்டேன். காரணம் மேலே போட்டதான அந்த திட்டங்கள் எனக்கு தெரியாமல் போனது. ஆனாலும் கர்த்தர் இரக்கமுள்ளவராய், கிருபையுள்ளவராய் என்னை மன்னித்து என்னை மறுபடியுமாக எடுத்து இந்த ஊழியத்தில் அவர் நிறுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் எத்தனையோ தீமைகள் பிசாசு நமக்கு விரோதமாக திட்டம் தீட்டி கொண்டிருந்தாலும் அந்த திட்டத்தில் நீங்களும் நானும் அழியாமல் இருப்பதற்கு காரணம் தேவனுடைய சுத்த கிருபை. நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய பெரிதான கிருபையாக இருக்கிறது. இதில் மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கென்று எதுவும் இல்லை. ஆனால் ஒன்றை நான் மறுபடியும் சொல்கிறேன், மேலே இருக்கிறதான அந்த உலகத்தில் போடக்கூடிய திட்டங்களை, பிசாசுடைய திட்டங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். அந்த மாதிரி மனிதர்கள் இந்த பூமியில் இருந்தாங்களா? இருந்தாங்க. அவங்களை குறித்து நாம் வாசிக்கலாம் பாருங்க. ரெண்டு ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம்.
முதல் 5 வசனங்களை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 496 பக்கத்துக்கு 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணக்கு ஏதுவாக இருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உம்முடைய பார்வைகளில் நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தம், என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல் என்றார். இப்போது ஆவி உலகத்தில் நம்முடைய மரண நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆவி உலகத்தில் இருக்கிற ஒரு கேலண்டர். நான் இதை குறித்து கூட நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு செய்தி இப்போ சொல்லியிருக்கிறேன். ஆவி உலகத்தில் இருக்கிற கேலண்டர் எப்படி நம்முடைய நிஜ உலகத்தில் இருக்கிற கேலண்டர் இருக்குதோ, அதே போல் ஆவி மண்டலத்தில் ஒரு கேலண்டர் ஒன்று இருக்குது. அந்த கேலண்டரில் நம் பிறந்த நேரம், நமக்கு கல்யாணம் ஆகிற நேரம், மரண நேரம் எல்லாத்தையுமே அந்த ஆவி மண்டலத்தில் பிசாசு ஏற்படுத்தி வைத்திருக்கிறான், பிசாசு குறித்து வைத்திருக்கிறான். அப்போது எசேக்கியா ராஜாவுக்கு தான் மரணிக்கக்கூடிய அந்த நேரம் ஆவி மண்டலத்தில் இருக்கிறதான அந்த கேலண்டரை பார்த்துட்டு ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நீ உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். உடனே எசேக்கியா என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? தேவனை நோக்கி அழுது புலம்பி ஜெபிக்கிறார். பூமியில் இருக்கிற கேலண்டரில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்கினார். மறுபடியும் அந்த கேலண்டரை மறுபடியும் ரிவைஸ் பண்ணார் எசேக்கியாவுக்காக. காரணம், அவர் ஆவி மண்டலத்திலே தனக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த மரண நாளை குறித்து அவர் வேதனையோடு அழுதார். ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஜெபித்த பொழுது கர்த்தர் அந்த கேலண்டரையே மாற்றினார். அவனுடைய ஆயுசு நாட்களில் 15 வருடத்தை கூட்டினார். 15 வருஷம் என்று சொல்லும் பொழுது எனக்குரிய சரியாக 15 வருஷம் இல்லை, அதுக்கப்புறமா அவர் இருந்திருக்கிறார். அப்போது நமக்கென்று தேவன் நியமித்திருக்கிறதான அந்த நன்மையை நாம் பார்க்க முடியாதபடிக்கு ஆவி மண்டலத்தில் நடக்கிற காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு புலப்படாத வரையிலும் நாம் நிச்சயமாகவே மரித்து போயிடுவோம். எத்தனையோ ஆபத்துகள், விபத்துகள் நமக்கு ஏறிடுகிறது. குடும்பத்துக்கு எதிராக அவன் ஒரு தீமையான கேலண்டரை வைத்திருக்கிறான். அதை பார்க்க முடியாத கர்த்தரிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, எனக்கு எதிராக பிசாசு போடப்பட்டிருக்கிற தீமையான திட்டங்கள் என்ன, எந்த தேதியில் என்ன குறித்து வச்சிருக்கிறான், அதை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு போராடி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் அதை நமக்கு வெளிப்படுத்துவார். அந்த தீமைகளிலிருந்து நம்ம தப்பித்து கொள்ளலாம். இல்லை என்று சொன்னால் எசேக்கியா அன்னைக்கே செத்து போயிருப்பார். அப்போ ஆவி மண்டலத்தில் இருக்கிற கேலண்டர் ஒன்று இருக்கிறது. அந்த கேலண்டரை நம்ம பார்க்கணும். ஆண்டவர், எனக்கென்று நீங்கள் நியமித்திருக்கிற நன்மைகளை நான் பார்க்கணும். எனக்கென்று பிசாசினாலே உருவாக்கப்பட்டிருக்கிற தீமையான காரியங்களை நான் பார்த்து அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த அழிவிலிருந்து நமக்கு பாதுகாப்பை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். இல்லை என்று சொன்னால் அந்த காணாத உலகத்திலே நமக்கு எதிராக போடப்பட்டிருக்கிற தீமையான காரியங்களிலே நீங்களும் நானும் சிக்கிக்கொள்ளுவோம். அதுதான் யோபுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. அவன் பயந்த காரியம் அவனுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. யோபு 3:25 வாசிக்கிறோம். எப்படி நடந்தது? அவன் ஏற்கனவே பயந்த நேரம், பிசாசினாலே குறியிடப்பட்டு யோபு இப்படிலாம் பயந்துகிட்டே இருக்கிறான். அவனுக்கு அந்த பயத்தை நிஜப்படுத்தும்படியா நீ ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி பிசாசு தேவ சமூகத்தில் போய் தேவனிடத்திலே குற்றம் சாட்டுகிறான். ஆனாலும் தேவன் யோபின் இடத்துல எந்த விதமான அநீதியும் பார்க்கல. அந்த நம்மள வாழ்க்கையை பார்க்கும் பொழுது
நம்முடைய தலைமுறையாகவே அநீதியான குடும்பமாக இருந்து கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவன் நமக்கென்று நியமித்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த ஆவியில் இருக்கிற உலகத்தை நம்ம பார்க்கணும். என் கண்ணை திறங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கணும். அது கேட்காதவர்கள் நம்முடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கும். எசேக்கியா அழுதது போலவே நம்ம அழுது புலம்பி கதறி, இந்த ஜெபம் சாதாரண ஜெபமாக இருக்கக்கூடாது, பலவந்த பண்ண வேண்டும். மத்தேயு 11 அதிகாரம் 12 வசனம் 16 பக்கத்தில் இருக்குது. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். பலவந்தம் பண்ணணும். நம்முடைய ஜெபம் சாதாரணமான ஜெபமாக இருக்கக்கூடாது. இரவு நேரங்களில், ராத்திரி நேரத்தில் தேவ சமூகத்தில் கதறி அழுது ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு இதை வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே, என் குடும்பத்துக்காக நீங்கள் நியமித்துக்கிற நன்மைகள் தான் என் வாழ்க்கையில் வரணுமே ஒழிய, எனக்கு எதிராக பிசாசினால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிற எந்த தீமையான காரியங்களும் என் எல்லைகளுக்குள்ள வரக்கூடாது. அதை நான் காணும்படியாக என் கண்களை திறந்தருளுங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் பலவந்தப்படுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக இந்த அழிவுக்குள்ள நீங்களும் நானும் மாட்டிக்குவோம். அந்த காணப்படாத உலகத்தில் நிறைய நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனாலும் அதை நம்முடைய கண்களினால் பார்க்கவும் இல்லை, செவிகளினால் கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் உலக தோற்றத்திற்கு முன்னமே உங்களையும் என்னையும் வேறு பிரித்தவர், தாயின் கருவில உருவாக முன்னமே உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டவர், நமக்கென்று நம்முடைய குடும்பத்துக்கென்று நன்மைகளை செய்து வைத்திருக்கிறார். அதை நம்முடைய கண்களினால் பார்க்கவில்லை, காதுகளினால் கேட்கவும் இல்லை, நம்முடைய இருதயத்தில் அந்த யோசனையும் இல்லாமல் போய்விட்டது. இதுவரை அப்படி இருந்துட்டோம், இனி அப்படி இருக்கக்கூடாது. எழுமணும். ஆண்டவரே, என் குடும்பத்தை குறித்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? என் சந்ததியை குறித்து நீங்கள் என்ன ஆசீர்வாதம் கொடுக்க போகிறீங்க? நான் இனி எப்படி இருக்க போகிறேன்? நேபுகாத்நேச்சார் அவர் யோசித்தாராம், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி. இனி இப்படி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் இந்த பூமியின் அழிவுக்குரிய எல்லா திட்டங்களையும் அவனுக்கு கனவில் கர்த்தர் வெளிப்படுத்தினான். இப்படி இந்த மாதிரி ராஜ்யம்லாம் உருவாகும், உனக்கு அப்புறம் இந்த ராஜ்யம் வந்துடும், இந்த ராஜ்யம் வந்துடும் அப்படின்னு எல்லாத்தையும் அவனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். அவனுடைய அர்த்தத்தை சொல்வதற்கு அங்கே தானியேல் என்றதான ஒரு தேவ மனிதன் இருந்தார். அவர் ஜெபிக்கக்கூடிய மனிதனாக இருந்தார். தன்னுடைய தேவனிடத்தில் ரகசியங்களை பெற்றுக்கொள்ளுகிற மனிதனாக இருந்தார். அவர் மூலமாக அந்த நேபுகாத்நேச்சார் எல்லாத்தையும் அறிந்து கொண்டார். ஆனால் அறிந்து கொண்டாலும் அவர் அதுக்கப்புறம் தப்பித்தாரானா இல்லவே இல்லை. தேவன் எல்லாத்தையும் சொன்னார். ஆனால் அதை கேட்டுட்டு தன்னுடைய குடும்பத்தை அதுக்கு தகுந்த மாதிரி அவர் என்ன பண்ணல, நடத்தவே இல்லை. சாதாரண மனிதர்களை போல அவரும் செத்து போய் கல்லறைக்குள்ளே போயிட்டார். இந்த நாளிலே நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறதான நாம் மற்ற மனிதர்களை போல இல்லாதபடிக்கு கர்த்தர் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை சொல்லி நாம் அதிகமாக செபிக்க வேண்டும். அப்போ அடுத்த மாதம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது? உங்களுடைய பிள்ளையுடைய காரியம் என்ன? உங்களுடைய மகனுடைய காரியம் என்ன? அந்த திருமண காரியம் என்ன? கடனை எப்படி அடைக்க போகிறீங்க? வீடு கட்ட போகிறீங்க? இதை குறித்தெல்லாமே நீங்கள் தேவனிடத்தில் தான் கேட்கணுமே ஒழிய குறி சொல்கிறவங்ககிட்டையும் ஜாதகக்காரங்ககிட்டையும் பணம் கொடுக்குறவங்ககிட்டையும் போய் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை, கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படியே இருக்கிறவங்க தான் தங்களுடைய ஜீவனை பிசாசு கையில் கொடுத்து அதிக வேதனைக்குள்ளாக கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லாத பண ஆசை ஏன் வருது? இதை பண்ணணும் அதை பண்ணணும் ஏன் உங்களுக்கு ஆசை வருது? உங்களுக்காக கர்த்தர் ஏற்கனவே வைத்திருக்கிறதான நன்மைகளை காண முடியாதபடினால காணாத அந்த ஆசையை நீங்கள் நிவர்த்தி செய்யணும்னு பிசாசு உங்கள் கண்களில் காட்டுகிறதான அந்த இச்சையின்படி நீங்கள் இதை வாங்கணும் அதை வாங்கணும் நீங்கள் நினைச்சு நீங்கள் பண ஆசைக்குள்ளே போய் நீங்கள் தேவையில்லாத காரியங்களுக்குள்ளே ஈடுபட்டு கொண்டிருக்கிறீங்க. தேவனிடத்தில் கேளுங்க, அவர் அழகாக சொல்லுவார், இதை நம்பு இதை நம்பாதான்னு சொல்லுவார். அது தெரியாமல் இன்றைக்கி நம்ம சாதாரண மனிதனை போல நீங்களும் நானும் அழிந்து போய் கொண்டே இருக்கிறோம். இது தேவனுடைய சித்தமே அல்ல. தேவன் நம்முடைய வாழ்க்கையை சீரமைக்கும்படியாகவே இந்த நாட்களில் பேசிக் கொண்டிருக்கிறார். இழந்து போனதை ரட்சிக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஒருவேளை நீங்கள் இதுவரை இழந்து போயிருக்கிற நன்மைகள், ஐஸ்வர்யங்கள், ஆசீர்வாதங்கள் இருக்கலாம். அது எல்லாத்தையும் மறுபடியும் உங்களுக்கு
சேர்த்து கொடுக்கும்படியாக தேவன் இந்த நேரத்தில் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்பீர்களானால் இந்த நாளில் அவருடைய பாதத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை, என்னை அர்ப்பணிக்கிறேன், எனக்கென்று என் குடும்பத்துக்கென்று நீங்கள் எதை நியமித்திருக்கிறீங்களோ அது என் வாழ்க்கையில் வந்து சேரணும். ஆண்டவரே, தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ள நான் போய் சிக்கிக்கொண்டேன், அல்லது என்னை வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லி தேவனிடத்தில் கேளுங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில் இழந்து போன எல்லாத்தையும் இரட்டத்தனியாய் பெருகும்படியாக கர்த்தர் யோபுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். யோபுடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை அதிகமான ஆசீர்வாதத்துக்குள்ளாக வந்திருந்தது. யோபுடைய மகள்கள் அந்த 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 தேசத்திலே மிகவும் அழகுள்ள பிள்ளைகளாய் மாறி இருந்தார்களாம். இப்போ இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் காணப்படாத உலகத்தில் பிசாசு போட்டிருக்கிற திட்டங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும்படியாய் தேவனிடத்தில் வைராக்கிய வாஞ்சியோடு நீங்கள் ஜெபிப்பீர்களானால் கர்த்தர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இல்லைன்னா சாதாரண ஜனங்களைப் போல நீங்களும் நானும் அழிந்து போயிடுவோம். தேவன் அழிந்து போவதற்காக நம்மளை உருவாக்கலை, தெரிந்து கொள்ளலை. பூமியில் நம்மை ஆசீர்வாதமான சந்ததியாய் மாற்றும்படியாகவே தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களிலே நாம் தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கணும். இன்னொரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18-20 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே தூதன் சகரியாவுக்கு நடக்க போகிற காரியத்தை சொல்லுகிறான். சில மணி நேரங்களுக்கு முன்பாக நன்காக பேசி கொண்டிருந்ததான அவன் தேவன் தூதன் தொட்ட உடனே அவன் ஊமையாக மாறிட்டான். மேலே இருந்ததான அந்த அந்த உலகத்தினுடைய காரியங்கள் அந்த சகரியாவுக்கு சொல்லப்பட்டதான நம்பல. கர்த்தர் என்ன பண்ணார், அவனை தொட்டார். அதிலும் பேசி கொண்டிருந்ததான அவன் அதுக்கப்புறம் ஊமையாக மாறிவிட்டான். இது எப்படி நடந்தது? மேலே இருக்கிற உலகத்தில் இருக்கிறதான ஒரு உத்தரவு அவனுக்கு நடக்கக்கூடிய காரியங்களை சொன்னது. ஆனால் இவன் கீழே இருக்கிறவன் நம்பலை. அதனால் அவனை ஊமையாக மாற்றிட்டார். அதுவரையும் பேசி கொண்டிருந்தவன் அவன் ஏன் எப்படி ஊமையானா? தேவ தூதன் ஒருத்தன் வந்து அவனை தொட்டான். அதே போல் அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஏரோது ராஜா பேசுகிறதான வார்த்தைகளை கேட்டு ஜனங்கள் எல்லாரும் இது மனுஷனுடைய பேச்சல்ல, இது தேவன் தூதன் தான் பேசுகிறாருன்னு சொன்னவனே ஏரோது என்ன பண்ணார், கர்த்தருக்கு மகிமை செலுத்தாதபடிக்கு கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவனை தொட்டான். அவன் புழுத்து செத்து போயிட்டான். நல்லா இருந்தவன் தான், திடகாத்திரமாக இருந்தவன் தான். ஆனால் மேலே இருந்ததான வந்ததான அந்த உத்தரவை அவன் அறியாதபடியினால அவன் புழுத்து செத்து போயிட்டான். ஆனால் கர்த்தர் நமக்கு நன்மைக்குரிய காரியங்களை ஏராளமாக வைத்திருக்கிறார். அதையெல்லாம் அறியாதபடிக்கு நீங்களும் நானும் இந்த பூமியில் மற்ற மனிதர்களைப் போல அழிந்து போய் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை அழிவிலிருந்து மீட்டுக் கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் நம்ம அறிக்கை செய்ய போகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் யாவரும் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இந்த மேலே இருக்கிறதான அந்த உலகத்திற்குரிய காரியங்களை புரியாதபடிக்கு நான் இவ்வளோ நாள் சிக்கி கொண்டிருந்தேன். நான் பயந்த காரியங்கள் எல்லாத்தையும் இயேசுவே உங்களுடைய நாமத்தினால கேன்சல் பண்ணுறேன் ஆண்டவரே. நான் பயந்த காரியங்களை என் வாழ்க்கையில் வரக்கூடாது. எனக்கென்று பிசாசு நியமித்திருக்கிற தீமையான நாட்களிலிருந்து என்னுடைய குடும்பம், என்னுடைய சபை, என்னுடைய மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அதில் அவர்கள் அழிந்து போகக்கூடாது. அவர்களுக்கென்று நீங்கள் நியமித்திருக்கிற நல்ல நேரத்தின்படி என்னுடைய ஜனங்களும் சபை மக்களும் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று சொல்லி நான் இந்த நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ரமே ரே கத்துரா ரிதிரினா சந்துலேன மலு கத்துலாந்துலானி யோசிஹா ரிதிபல ரதிராந்துலானி யோசிஹாதுரீனியா. உன்னுடைய அறியாமையினால தான் நீ சிக்கி கொண்டிருக்கிற. உன்னை நான் விடுவிக்கும்படியாக இந்த வேளையில் நான் உன்னோடு பேசுகிறேன் என்று சொல்லி தேவனுடைய ஆவியானவர் பேசுகிறார். நீ பயந்த காரியம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது. அதற்கு நீ பயந்த காரியம் நடக்கிறது. நீ பயந்துக்கிற காரியம் உன் வாழ்க்கையில் நடக்கும். அதிலிருந்து நீ தப்பித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த நாளில் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் அழிஞ்சு போயிடுவனோ, இதிலிருந்து வெளியே வராமல் நான் இப்படியே போயிடுவனோ நீ நினைக்கிற அந்த பயத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கும்படியாக தேவன் இந்த நாளில் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படி. பயந்த காரியங்களிலிருந்து கர்த்தாவே எனக்கு ஒரு விடுதலையை தாங்க என்று சொல்லி நீ ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா.
கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேவன் நமக்கு ஒரு சாவியை கொடுத்திருக்கிறாரு. அந்த சாவி ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறதும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவருமாகிய தாவீதின் திறவுகோலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த தாவீதின் திறவுகோலை வைத்துக் கொள்வோம். நமக்கு எதிராக திறக்கப்பட்டிருக்கிற தீமையின் வாசல்கள் பூட்டப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கலாம். நமக்கு எதிராக வர வேண்டிய நன்மைகளை அடைத்து பூட்டி வைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. தாவீதின் திறவுகோலை உடையவரே, சொல்லுங்க, தாவீதின் திறவுகோலை உடையவரே, உம்முடைய நாமத்தினாலே எனக்கு எதிராக பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள் திறக்கப்படுவதாக. எனக்கு எதிராக பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தில் எனக்கு எதிராக திறக்கப்பட்டிருக்கிற கதவுகள் பூட்டப்படுவதாக. எனக்கு நன்மை வரும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை மூடி வைத்திருக்கிற கதவுகள் திறக்கப்படும்படியாய் தாவீதின் திறவுகோலை உடையவரே, நீர் இந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கையிலே செயல்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே, பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே, பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலையுடையவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. பரிசுத்தமும் சத்தியமும், ஓ ஹல்லேலூயா, தாவீதின் திறவுகோலை உடையவர், திறக்க வேண்டும், திறக்க வேண்டும். பரிசுத்தமும்
சத்தியமோ தாவீதின் திறவுகோலை உடையவரே. ஆராதிக்கிறவரே, ஒருவரும் கூட்டக்கூடாதபடி திறக்கிறவரே, ஒருவரும் திறக்கக்கூடாதபடி கூட்டுகிறவரே, தாவீதின் திறவுகோலை உடையவரே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு எதிரான, நமக்கு சேர வேண்டிய நற்காரியங்களை புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறதான நமக்கு சேர வேண்டிய எல்லா நற்காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியே வரும்படியாய், நம்மை வந்து சேரும்படியாய் சொல்லி ஜெபிக்கலாமா? நம்முடைய செயல்களினாலே, வார்த்தைகளினாலே நமக்கு சேர வேண்டிய நற்காரியங்கள் மண்ணிலே புதைக்கப்பட்டது போல இருக்கிறது. அவையெல்லாம் வெளியே வர வேண்டும். என்னுடைய சமூகத்தில், என்னுடைய வீட்டிற்கு தேடி வர வேண்டும், சந்ததிக்கு வர வேண்டும் என்று சொல்லி நாம் சொல்லி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. எங்களுக்கு சேர வேண்டிய நன்மைகள், நற்காரியங்கள் ஆண்டவரே பிசாசினால் பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, இருண்ட ராஜ்யத்தினால் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அவைகள் பூமியில புதைக்கப்பட்டிருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய வாழ்க்கையில வந்து சேரும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தலைமுறை வழியாக, நம்முடைய இரத்த ஓட்டத்தில் நமக்குள்ள கடந்து வந்திருக்கிறதான எல்லா விதமான தீமையான பலவீனத்தின் வல்லமைகளும் அது நமக்கு சொந்தமானது அல்ல. அது இருளின் ராஜ்யத்திற்குரியவைகள். அந்த இருளின் ராஜ்யத்திற்குரியதான எந்த பலவீனங்களும் என்னுடைய இரத்த ஓட்டத்துக்குள்ளாக பிசாசினாலே மாற்றப்பட்டிருக்கிற அந்த பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே மாற்றப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த நாட்களில் காணப்படுகிற எந்த பலவீனங்களும், எந்த கொடூரமான வியாதிகளும் என்னை தொடுவதற்கு இடமில்லை ஆண்டவரே. இருளின் ராஜ்யத்தில் எனக்கு எதிராக பிசாசினால் உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த பலவீனங்கள், அந்த வியாதியின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே அனுப்பப்பட்ட இடத்துக்கு திரும்பி போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே திரும்பி போவதாக. கர்த்தர் நீ நியமித்திருக்கிற நல்ல ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில ஒரு மரத்தை போல முளைத்திருக்கிறதான தீமைக்குரியதான எல்லா திட்டங்களும் வேறு முதலாய் எரிந்து சாம்பலாய் போகும்படியாக சொல்லி ஜெபிக்கலாமா? பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கெறியப்படும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே இந்த நாட்களில் நான் பார்க்கிறதான பிரச்சனைகள் ஆண்டவர் அது மரம் போல வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அது என் சரீரத்துக்குள்ளாக, குடும்பத்துக்குள்ளாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. தீமைக்குரிய காரியங்களை செய்யும்படியாக அந்த மரம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மரத்தை வேரோடு பட்டு போகும்படியாக இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறோம். எங்களுடைய குடும்பத்துக்கு எதிராக வளர்ந்து கொண்டிருக்கிற எல்லைகளில் வளர்ந்து கொண்டிருக்கிற தீமையின் மரமே, நீ வேரோடு பட்டு போவாயாக என்று சொல்லலாமா? வேரோடு பட்டு போவாயாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ரெபிரே நமதோ கேத்தலா ரிதே நஷத்துரின மதோ கேத்தலா நியோ சிஹாதுரேனியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக இரத்த பலிகளை செலுத்தி நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை அதிகப்படுத்தும்படியாக, நம்முடைய ஆசீர்வாதங்களை திசை திருப்பும்படியாக அவள் செய்து வைத்திருக்கிறதான எல்லா தீமையான பலிகளும் இயேசுவின் நாமத்தினாலே கேன்சல் ஆகும்படியாக சொல்லி ஜெபிக்கலாம். எங்களுக்கு எதிராக பிசாசுடைய ராஜ்யத்திலே போடப்பட்டிருக்கிற தீமையின் உடன்படிக்கைகள், தீமையின் பலிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே வற்றி வறண்டு போவதாக. ஹல்லேலூயா. ரமலரே திரானியா சிஹாதுரினியா. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டத்தின்படி செய்து வைக்கப்பட்டிருக்கிற எல்லா நன்மைகளும் பிசாசினால் திருடப்பட்டு அதனுடைய ஒரிஜினல் தன்மையிலிருந்து மாற்றப்பட்டிருக்கிறது. அது நன்மையை தீமையாய் மாற்றிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவன் தீமைகளை நன்மையாய் மாற்றக்கூடிய தேவன். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கிறதான தெய்வீக திட்டங்கள் இயேசுவின் நாமத்திலே என்னுடைய வாழ்க்கையிலிருந்து திருடப்பட்டிருந்தாலும் அது மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையில திரும்பி வரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. உம்முடைய திவ்ய திட்டம், பரிபூர்ணமான திட்டம் என்னுடைய வாழ்க்கையில மறுபடியும் திரும்பி வருவதாக. ஹல்லேலூயா. கர்த்தாவே, எனக்காக நீர் நியமித்திருக்கிற நன்மைகள் என்னுடைய வாழ்க்கையில நான் பெற்றுக்கொள்ளும்படியா வந்து நிற்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய திட்டம், தீர்மானம் எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய குடும்பத்தில், சபையில, தேசத்தில் நடக்கும்படியா சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய குடும்பத்துக்குள்ளாக இருந்து கொண்டு தீமை செய்கிற நபர்கள் எங்களுடைய
எங்களுடைய ஆசீர்வாதத்தை விழுங்கி வைத்திருக்கிறாங்க ஆண்டவரே. அவர்கள் எல்லாரும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு முன்பாக மண்டியிட்டு வணங்குவார்களாக. தேவனுக்கு முன்பாக மண்டியிட்டு திருடினதான எல்லா காரியங்களையும் அவர்கள் விழுங்கினதான எல்லா காரியத்தையும் கக்குவார்களாக. என்னுடைய நன்மைகளை எதெல்லாம் விழுங்கி வைத்திருக்கிறானோ அதெல்லாம் இப்ப அவன் வாயிலிருந்து கக்கட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, என்னுடைய நன்மைகளை விழுங்கி வைத்திருக்கிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தினால் உன்னுடைய வாயிலிருந்து அதை கக்குவாயாக. என்னிடத்திலிருந்து திருடி செல்லப்பட்ட எல்லா நன்மைகளும் இயேசுவின் நாமத்தினாலே திரும்பி வரும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கென்று நீர் நியமித்திருக்கிறதான நல்ல காரியங்களை என்னுடைய லக்கை நாங்கள் அடைந்து கொள்ளும்படியாக இப்பொழுது நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். என்னுடைய லக்கு திசை திருப்பப்பட்டிருக்கிறது. என்னுடைய பாதை வேறு பாதையாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இப்பொழுது நான் ஆண்டவரே எல்லா நன்மைகளுக்குரிய ஆசீர்வாதங்களுக்குரிய இருப்பிடமாகிய உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களிடத்திலிருந்து திருடி செல்லப்பட்ட திசை திருப்பப்பட்ட நன்மைக்குரிய திட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் திரும்பி வரும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களை சுற்றி வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு எங்களை சுற்றி இருக்கிற எல்லா தீமையான காரியங்களும் மாறி நன்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில மாறும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கு எதிராக பிசாசினாலே தீர்மானிக்கப்பட்டிருக்கிற தீமையின் கொம்புகள் இயேசுவின் நாமத்தினால் அழித்து சீரழிக்கப்படுவதாக. எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய வியாபாரத்தில், எங்களுடைய சொத்தில், எங்களுடைய சுகத்தில் அழிவுகளை ஏற்படுத்தும்படியாக பிசாசினாலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிற தீமையின் கொம்புகள் அழிந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். தீமையின் கொம்புகள் எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 கர்த்தாவே, எங்களுடைய எல்லைகளிலே பிசாசினாலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிற உடைந்து போகிற உடைப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே சரி செய்யப்படுவதாக. எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து திருடி செல்லும்படியாக பிசாசினாலே உடைக்கப்பட்டிருக்கிற எல்லா பகுதிகளும் எல்லா சுவர்களும் இயேசுவின் நாமத்தினாலே சரி செய்யப்படுவதாக. இயேசுவின் இரத்தத்தினாலே எல்லாவற்றையும் நான் மறுபடியுமாய் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய நன்மைகளை திசை திருப்பும்படியாய், எங்களிடத்திலிருந்து இழுத்து செல்லும்படியாய் எங்களுக்கு எதிராக செயல்படுகிற நீர்நிலை ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களிடத்தில் திருடி செல்லப்பட்ட எல்லா நன்மைகளையும் மறுபடியுமாய் கொண்டு வருவானாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்களுடைய தகப்பன் வீட்டிலிருந்து, எங்களுடைய தாய் வீட்டிலிருந்து ஹல்லேலூயா அழிவுக்குரிய திட்டங்களை கொண்டு வருகிறதான வெட்டுக்கிளிகள் இயேசுவின் நாமத்தினாலே சிதறடிக்கப்படுவதாக. எங்களுடைய விளைச்சலை கெடுக்கும்படியாக எங்களுக்கு எதிராக செயல்படுகிற எல்லா முசுக்கட்டை பூச்சிகளும் அவைகளின் அழிவிலிருந்து கர்த்தாவே நாங்கள் இதுவரை இழந்து போன எல்லா நன்மைகளையும் இயேசுவின் நாமத்திலே பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நன்மையான காரியங்களை செயல்பட முடியாதபடிக்கு செயலிழந்து போக செய்கிறதான எல்லா விதமான தீமையின் வல்லமைகளும் எங்களை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய பெற்றோர்களின் வழியாக தொடர்ந்து வருகிறதான தீமையின் காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் அழிந்து போவதாக. அதனுடைய தாக்கத்திலிருந்து நானும் என் குடும்பமும் விடுவிக்கப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் மேல் நிழலிட்டிருக்கிறதான தீமையின் நிழல்கள் இயேசுவின் நாமத்தினால் எங்களை விட்டு வெளியேறுவதாக. எங்களை மூடி மறைத்துக் கொண்டிருக்கிற தீமையின் நிழல்கள் எங்களை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நீர் அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் எங்கள் மேல் நிழலிடுவீராக. எங்களுடைய ஆசீர்வாதத்தில், எங்களுடைய தொழிலில் கர்த்தாவே புதிய காரியங்களை ஒரு புதிய முன்னேற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்தி தரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இவைகள் எல்லாம் எங்களுக்கு எதிராக இருளின் ராஜ்யத்தின் வல்லமைகளினாலே, இருளின் திட்டங்களினாலே ஆண்டவரே, இருளின் நிழலினாலே எங்கள் மேலே போர்த்தப்பட்டிருக்கிற தீமையின் வல்லமைகள் பரிசுத்த ஆவியின் அக்கினியாலே எரிந்து சாம்பலாய் போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தாவே உம்மை மாத்திரம் சேவிக்க கர்த்தர் இந்த நாட்களில் உதவி செய்யுங்க. எங்களுக்கு எதிராக பிசாசினால் திட்டம் பண்ணி வைத்திருக்கிற தீமையின் திட்டங்கள் அழிந்து போவதாக என்று சொல்லி எங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ, உமக்காய் ஓடுவோ, உந்தன் நாமம் சொல்லுவோ. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ, உமக்காய் ஓடுவோ, உந்தன் நாமம்
சிகரமே மெய்யான தீபமே என் வாழ்வின் பாக்கியமே நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ உமக்காய் ஓடுவோ உந்தன் நாமம் சொல்லுவோ நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ உமக்காய் ஓடுவோ உந்தன் நாமம் சொல்லுவோ எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி நீர் யெகோவா ஈரே எல்லாம் பாடுகொள்வீர் எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி நீர் யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக்கொள்வீர் நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம் நாமம் சொல்லுவோம் நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம் ஓடுவோம் நாமம் சொல்லுவோம் ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்களும் எங்களுடைய சபை மக்களும் எங்களுடைய குடும்பமும் உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களுக்காக நியமித்து வைத்திருக்கிற நல்ல காரியங்களை நாங்கள் காணும்படியாக கர்த்தர் எங்களுடைய கண்களை திறந்தருளுங்க. எங்களுக்கு எதிராக இருளின் ராஜ்யத்தில் பிசாசினால் போடப்பட்டிருக்கிற எல்லா திட்டங்களையும் நாங்கள் பார்க்கும்படியாய் எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளுவீராக. அல்லது தப்பித்து உங்களுடைய நாம மகிமைக்காக ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்கப் போகிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய திட்டமும் சித்தமும் நடக்கட்டும். ஒரு சூட தாழ்த்துகிறோம். எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவையனுடைய காவலும் ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.